Class 7, Chapter 2, Fractions and Decimals, Exercise 2.1. First sum பார்ப்போம், solve பண்ண சொல்லிருக்காங்க. So, இங்க set of sums கொடுத்திருக்காங்க. இதை ஒவ்வொன்றும் எப்படி solve பண்றாங்கன்னு பார்ப்போம். பாருங்க, 2 minus 3 by 5. So, இப்போ நம்ம என்ன பண்ணணும், கீழே எப்பவுமே நமக்கு டினாமினேட்டர் வந்து சேமா இருந்தா ஈஸியா நம்ம மைனஸோ பிளஸ் பண்ணுங்க. ஸோ வந்து சேம் டினாமினேட்டர் 5 கொண்டு வரதுக்கு இங்க 5 வரணும். இங்க இதுக்கு கீழே 2க்கு கீழே என்ன இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கணும், 2/1 நினைச்சுக்கணும். அப்போ 5 1s 5 வந்துருமா, இங்க கீழே டினாமினேட்டர் 5 கொண்டு வந்துடலாமா, அதனால இதை வந்து 2/1 நினைச்சுக்கணும். 2 மட்டும் இருந்ததுன்னா அதை நினைச்சுக்கணும் 2/1 வச்சுட்டோம்னா என்ன வரும், அதே 5 தான் இருக்கும். ஸோ இதை 1 into 5 அப்படி மல்டிப்ளை பண்ணிட்டு இதை கிராஸ் மல்டிப்ளை 5 into 2 3 into 1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 5 2s are 10, 3 1s are 3, கீழே இந்த 5 into 1 5 வரும். 10 minus 3 7/5. 7/5 ஓட விட்டுறக்கூடாது, அதை வந்து டிவைட் பண்ணி இப்போ இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ல எழுதி காட்டணும். ஸோ 1 time 5 மீதி வந்து 2 வருது. ஸோ இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் வருது. ஸோ 1 2/5. அப்புறம் இதுக்கு மேல இது ஒன்றும் பண்ண முடியாது, இது பண்ணாதான் இந்த 7/5 வரும். ஸோ இதோட லீவ் பண்ணிடணும். அப்போ ஹென்ஸ் இதோட ஆன்சர் என்ன வருது, 1 2/5. 1 2/5 ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர். ரெண்டாவதுக்கும் அதே போலதான் 4 plus 7/8. இங்க என்ன இருக்கு, இங்க 8 கொண்டு வரதுக்கு இது 4/1 நினைச்சுக்கணும். 4/1னா 1 into 8 8 வரும். இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை, ஏன்னா 8க்கு 1க்கு நம்ம எல்சிஎம் எடுத்தா வெறும் 8 தான் வரும். ஸோ 8 into 4 7 into 1 நடுவில் ஆட். அதனால 8 4s are 32, 7 1s are 7. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 39/8. மறுபடியும் அதை டிவைட் பண்ணோம்னா 4 times 32 தான் வருது. ஸோ வந்து நமக்கு மீதி 7 வருது. ஸோ 4 இந்த 7/8, 4 7/8. ஸோ 4 plus 7/8க்கு என்ன ஆன்சர், 4 7/8. தேர்ட் ஒன் வந்து 3/5 plus 2/7. ஸோ இதுக்கு வந்து ரெண்டுமே டினாமினேட்டர் 5 7 வேற வேற இருக்கு. ஸோ இதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சாலும் இதே தான் வரும், 5 into 7 தான் வரும். ஏன்னா எல்லாமே 5ம் 5 டேபிள்ஸ் தான் போகும், 7 டேபிள்ஸ் தான் போகும். அதனால 5 into 7 போட்டுக்கணும். கிராஸ் மல்டிப்ளை 3யோட 7 மல்டிப்ளை பண்ணும், 5யோட 2 மல்டிப்ளை பண்ணும். ஸோ 3 into 7 21, 2 into 5 10, அடிஷன் சைன் போட்டுக்கணும். 5 into 7 35. ஸோ 21 plus 10 என்ன வரும், 31/35. இப்போ ஹென்ஸ் 3/5 plus 2/7 என்ன வரும், 31. அதுக்கு என்ன ஆன்சர் வந்தது, 31/35. Fourth one 9/11 minus 4/15. இதுக்கும் எல்சிஎம், இது டினாமினேட்டர் டிஃபரெண்டா இருக்கு. ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா 11 11ல தான் போகும், 15 15 வேற. ஸோ இது ரெண்டுமே வந்து அதில் தான் போகும், அதனால ஒரே இதில் போகணும். 11 into 15, 11 into 15 165 வரும். ஸோ இந்த வந்து 15 into 9 11 into 4 மல்டிப்ளை பண்றோம். 9 into 15 135, மைனஸ் சைன் போடுறோம். 4 into 11 44 டிவைடட் பை 11 into 15 165. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ண 135 minus 44 91/165. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வந்தது, 91/165. இப்போ அதுலேயே வந்து 3 நம்பர் வரது கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ 10 5 2க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சா நமக்கு என்ன வருது, 10 கிடைக்குது. ஸோ 10 வந்து வச்சுக்கிட்டு ஒன்றுக்கும் பார்க்கணும். எப்படி பார்ப்பீங்க, 10ல 1s are 10 இப்போ 7 வரும், 5ல 2 times, அப்போ 2 into 2 4 வரும். 2ல வந்து 10 எப்போ வரும், 5 times. ஸோ 3 into 5 ஒன்றும் இல்லை, 10ஓட இதை டிவைட் பண்ணி பாருங்க. 10/10 10/5 10/2. ஸோ அதை வந்து இது கூட சேர்த்து மல்டிப்ளை பண்ணால் 7 plus 4 plus 15. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 26/10 வருது. அதுக்கப்புறம் இதை அப்படியே விட முடியுமா, இது இன்னும் நம்ம சின்னதாக்கலாம். எவ்வளோ சின்னதாக்கும்போது சின்னதாக்கலாம். ஸோ இது 2 டேபிள்ஸ்ல வந்து 13 times போகுது, ஒரே டேபிள்ஸ்ல 2 டேபிள்ஸ்ல 5 times போகுது. இதுக்கு மேலே இதை சின்னதாக்க முடியாது. ஸோ மறுபடியும் என்ன பண்றோம், இம்ப்ராப்பர் மிக்சட் இதில் அதை காட்டணும். ஸோ 5 divided by 13ல 5 times 2, 5ல 2 times 10. ஸோ 13 minus 10 is 3. அப்போ ஆன்சர் என்னது, 2 3/5. ஸோ இந்த கொஸ்டின் கொடுத்துருக்கிறத எழுதிட்டு ஆன்சர் 2 3/5. இப்போ வந்து இது ரெண்டு மிக்சட் ஃப்ராக்ஷன்ல இருக்கு. ஸோ இது ரெண்டுமே ஆடா இருக்கிறதுனால நீங்க ஒன்று இந்த 2 plus 3 தனியா எடுத்துக்கிட்டோம், இதுக்கு தனியா பண்ணலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம்னா இதை மல்டிப்ளை பண்ணலாம். ஏன்னா சின்ன நம்பர் தான், 3 2s are 6, 6 plus 2 8, 8/3 ஆக்கிக்கலாம். பிளஸ் 3 2s are 6, 6 plus 1 7, 7/2 ஆக்கிக்கலாம். ஆக்கிட்டு இப்போ 3க்கும் 2க்கும் அதே தான் வரும், எல்சிஎம் அப்படியே தான் செய்யும். அதனால 3 into 2 இதை வந்து
8 ஓட மல்டிப்ளை பண்ணணும், 3 வந்து 7 கூட மல்டிப்ளை பண்ணணும். 8 2s are 16 plus 7 into 3 21 by இந்த 6 வரும். So 16 plus 21 என்ன வரும்? 37 by 6. இதுக்கு மேல வந்து ஒரே டேபிள்ல இது வந்து இதுக்கு மேல நம்ம சின்னதும் பண்ண முடியாது. சின்னது பண்ணிட்டு நம்ம இதை பண்ணணும். ஆனா இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாதனால நம்ம இதுக்கு டிவைட் பண்றோம். 6 times 36 வருது, மீதி 1 வருது. So 6 1 by 6 the answer. So 2 2 by 3 plus 3 1 by 2 என்ன வருது? 6 1 by 6. அடுத்தது 8 1 by 2 minus 3 5 by 8. ஸோ எப்பயுமே இது ஒரு ஆடா இருந்தா கூட இது ரெண்டையும் நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு இது ரெண்டுத்துக்கும் நம்ம எல்சிஎம் போட்டு கண்டுபிடிக்கலாம். ஆனா சப்ராக்ஷன்ல அப்படி பண்ணக்கூடாது. இப்படி மிக்சடில் இருக்கிறத வந்து நம்ம வந்து ஃப்ராக்ஷனுக்கு கொண்டு வரணும். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இருக்கிறது மாற்றணும். ஸோ 8 2s are 16 16 plus 1 17 17 by 2 minus 8 3s are போட்டுட்டு plus 5 போட்டா 29 29 by 8. ஸோ இப்போ 2க்கும் 8க்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சா 8 வருது. ஸோ 8 வந்து 2 டேபிள்ஸில் வந்து எப்போ வரும்? 4 times. 8 வந்து 1 time. ஸோ 7 into 14 29 multiply 1 பண்ணோம்னா நமக்கு வந்து என்ன இருக்கு? 7 into 14 68. 29 into 1 29 by 8. 68ல இருந்து 29 மைனஸ் பண்ணா 39 by 8. இதுக்கப்புறம் இது சிம்பிளஸ்ட் ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ டைரக்டாக என்ன பண்ணுறோம்? டிவைட் பண்ணி காட்டுறோம். நான் 4 times 32 வருது, ரிமைண்டர் 4 வருது. ஸோ 4 7 by 8. ஸோ இதுக்கு என்ன ஆன்சரு? 4 7 by 8. Question number 2. Arrange the following in descending order. Descending order என்னது? பெருசுல இருந்து சின்னது எழுதணும். கொடுத்துருக்காங்க. எதுக்குமே கீழே வந்து டினாமினேட்டர் வந்து சேம் கிடையாது. ஸோ எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் எல்சிஎம் போடுவோம். 9 3 21 3 டேபிள்ஸ்ல 3 times. 3 வந்து 1 time, 21 வந்து 7 times. 3 டேபிள்ல 1 time 3, இந்த 1 அப்படியே கீழே இறங்கும். இந்த 7 இதுல போகாதுன்னா 7 அப்படியே கீழே இறங்கும். ஸோ 7 டேபிள்ஸ்ல தான் 7 போகும். அப்போ 1 1 1 ஆயிடுச்சா? இப்போ இந்த 3 into 3 into 7 தான் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 3 into 3 into 7 தான் 63. நம்ம வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சோம். இப்போ எல்லா டினாமினேட்டரும் சேம் ஆக்கிடலாம் இல்லையா? 63 கண்டுபிடிச்சோம். ஸோ இது என்ன ஆகும்? எப்படி கண்டுபிடிக்கணும்னா 63 டிவைட் பை 9 எத்தனை டைம்ஸ்? 7 டைம்ஸ் போகுது. ஸோ மேலே இருக்கிற 2ல 7 நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதே போல 63 டிவைட் பை 3 63 டிவைட் பை 21 எத்தனை டைம்ஸ் போதோ அதை மேலே இருக்கிற நம்பரால மல்டிப்ளை பண்ணிக்கணும். பண்ணியிருக்காங்களா? ஒவ்வொன்றே பண்ணியிருக்காங்க பாருங்க. இதுக்கு வந்து 3 டைம்ஸ், இதுக்கு வந்து 21 டைம்ஸ். 63 by 3 வந்து என்ன வரும்? 63 டிவைட் பை 3 போட்டுட்டு இந்த 2ஓட மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்போ ஒவ்வொன்றும் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 into 7 பண்ணிருக்காங்க, 2 into 21 மல்டிப்ளை பண்ணிருக்காங்க, 8 into 3 மல்டிப்ளை பண்ணிட்டு 14 by 63 42 by 63 24 by 63 போட்டுட்டாங்க. போட்டுட்டு இப்ப பாக்குறாங்க இதுல வந்து எது 42 இருக்கு, 24 இருக்கு, 14 இருக்கு. எது பெருசு? டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும். ஸோ பெருசு 42, அதுக்கப்புறம் பெருசு 24, அப்புறம் பெருசு 14 இல்லையா? அப்போ டிசைனிங் ஆர்டர் எழுதிட்டு எது பக்கம் அதிகமோ அங்கதான் மவுத் ஓப்பன் ஆயிருக்கும் இல்லையா? அப்ப சைன் அந்த மாதிரி போடணும். இதை வந்து நம்ம சம்மப்படி பார்த்தோம்னா 42 by 63 எதுக்கு வந்திருக்கு? இந்த 2 by 3க்கு வந்திருக்கு. ஸோ 2 by 3. 24 by 63 எதுக்கு வந்திருக்கு? 8 by 21. ஸோ 8 by 21. அப்புறம் 14 இல்லையா? 14 வந்து எதுக்கு வந்திருக்கு? அடுத்ததுக்கு வந்து எதுக்கு வந்திருக்கு? 14 வந்து எதுக்கு வந்திருக்கோ அதை எடுத்து 2 by 9க்கு வந்திருக்கு. ஸோ 2 by 14 by 63 வந்து எதுக்கு வந்திருக்கு? 2 by 9க்கு வந்திருக்கு. ஸோ 2 by 9 எடுத்து எழுதணும். எந்தெந்த இதுக்கு ஆன்சர் வந்திருக்கோ அந்த ஆர்டர்ல எடுத்து எழுதிடணும். அதே போல இன்னொரு சம இதை நீங்களே ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ஈஸியான சம. 5 7 10க்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. எந்த டினாமினேட்டரும் சேமா இல்ல, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்கு. எல்லாமே சேமா கொண்டு வந்தாதான் நம்ம போட முடியும். டிஃப்ரெண்டா இருக்கும் போது பண்ண முடியாது. ஸோ சேமா கொண்டு வரதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சோன்னா 2 into 5 into 7 70 வருது. எப்படி பண்ணணும்? இந்த 70யை 5ஆல டிவைட் பண்ணுங்க, 70யை 7ஆல டிவைட் பண்ணுங்க, 70யை 10ஆல டிவைட் பண்ணுங்க. 14 வருது, 10 வருது, 7. அதை வந்து மேல இருக்கிற நம்பர் கீழே இருக்கிற நம்பர் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 14 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், 3 கூட 10 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், 7 கூட இதை 7 மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஒரு ஆன்சர் வரும். இப்ப பார்க்கணும். ஏன்னா இப்ப எல்லா டினாமினேட்டரும் பாருங்க 70 70 17 கொண்டு வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் இதுல எது வந்து இதுல கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஆனா இப்ப தெரியும் எது பெருசு. இதுல 49 தான் ஃபர்ஸ்ட் பெருசு, அதுக்கப்புறம் பெருசு 30, அதுக்கப்புறம் பெருசு 14. இதை சம்ல எழுதணும்னா 49 by 70 எதுக்கு வந்திருக்கு? 7 by 10க்கு வந்திருக்கு. 30 by 70 எதுக்கு வந்திருக்கு? 3 by 7க்கு வந்திருக்கு. 14 by 70 எதுக்கு வந்திருக்கு? 1 by 5க்கு வந்திருக்கு. எழுதியிருக்காங்களா? எது பெருசோ அது பக்கம் மவுத் ஓப்பன் ஆயிருக்கணும். அடுத்தது தேர்ட் சம்.
In a magic square, the sum of number in each row, in each column and along the diagonals is the same. Is this the magic square? இதுல என்ன சொல்றாங்க, இது ஒரு மேஜிக் ஸ்கொயரு. நீங்க எந்த ரோவை நீங்க என்ன சம்முன்னு என்னது, the sum of அப்படின்னா அடிஷன். நீங்க ரோ படி மூணுத்தையும் ஆட் பண்ணாலும் சரி, காலம் வைஸ் மூணுத்தையும் ஆட் பண்ணாலும் சரி, இல்ல டயகனால் நீங்க ஆட் பண்ணிக்கிட்டாலும் சரி, உங்களுக்கு வந்து இது சேமா தான் வரும், ஆன்சரு சேமா இருக்குது. அப்ப இது மேஜிக் ஸ்கொயர்னு சொல்றாங்க. அப்படியா, இது மேஜிக் ஸ்கொயரா, கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரோ என்னது, 4/11, 9/11, 2/11 ஆட் பண்ணுங்க. இதுக்கு நமக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஏன்னா எல்லா டினாமினேட்டரும் 11 ஒரே நம்பர் தான் இருக்கு. ஸோ 11 அப்படி ஆட் பண்ணும். 4 + 9 + 2 that is 15/11. அடுத்த ரோ போங்க. 3/11, 5/11, 7/11. அடுத்தது எழுதிக்கோங்க. இது வந்து செகண்ட் ரோக்கு கண்டுபிடிக்கிறோம். 11 தான் எல்லாத்துக்கும் 11 11 போட்டாச்சு காமனா. 3 + 5 + 7 15 போட்டாச்சு. அடுத்தது 8/11, 1/11, 6/11 எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஒரே டினாமினேட்டர் 11 போட்டாச்சு. நியூமரேட்டர் எல்லாம் ஆட் பண்ணி 15/11 ஆயிடுச்சு. அடுத்தது ஃபர்ஸ்ட் காலம் எடுத்துக்கிறோம். 4/11 + 3/11 + 8/11 15/11 வருது. அடுத்த ரோ 9/11, 5/11, 1/11 15/11 வருது. தேர்ட் காலம் வந்து 2/11, 7/11, 6/11 அது வந்து 15/11 வருது. இப்போ டயகனல் எப்படி, இப்படி 14/11, 5/11, 6/11 எடுத்திருக்காங்களா? ஒரு டயகனல் கண்டுபிடிச்சுமா? அடுத்த டயகனல் 2/11, 5/11, 8/11 கண்டுபிடிச்சாங்களா? 11 போட்டுக்கணும். 2 + 5 + 8 15. இப்போ வந்து எல்லா ஆன்சரையும் பாருங்க. எல்லாத்துக்கும் 15/11, 15/11, 15/11, 15/11, 15/11, 15/11, 15/11, 15 எல்லாமே 15/11. அப்போ காலம் வைஸ் போட்டாச்சு, ரோ வைஸ் போட்டாச்சு, டயகனலாவும் பார்த்தாச்சு. Since the sum of all the fraction row wise, column wise and the diagonal wise is same, so hence it is a magic square அப்படின்னு எழுதி காட்டணும். Fourth sum, a rectangular sheet of paper is 12 1/4 centimeter long and 10 2/5 centimeter wide. Find its perimeter. So, perimeter கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். பெரிமீட்டருக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. பெரிமீட்டர்னா என்னது, 2 into length into breadth. So 2 into length into breadth, length plus breadth ஞாபகம் வச்சுக்கணும். 2 into L plus B ன்னு சொல்லுவாங்க. 2 into L plus B. லென்த்னா இங்க எதை சொல்றாங்க, லாங். wide தான் என்னது, breadth. So 2 into L plus B. 2 into L plus B. பெரிமீட்டரோட ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிமீட்டர் தான் இங்க கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ ஒரு ரெக்டாங்குலர் ஷீட்டோட லென்த் கொடுத்துட்டாங்க 12 1/2 சென்டிமீட்டர். வைடுனா அதோட பிரெத். ஸோ பிரெத் கொடுத்துட்டாங்க 10 2/3 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணோம், இது வந்து மிக்சர்ல இருக்கு. ஸோ நீங்க முதல்ல நம்ம ஃப்ராக்ஷன் எடுத்து 12ஆல 2 மல்டிப்ளை பண்ணா 24 + 1 25/2 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் 10 × 3 + 2 10 × 3 30 30 + 2 32/3 சென்டிமீட்டர். இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாமே, நம்ம லென்த் கிடைச்சி பிரெத் கிடைச்சிட்டு பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். ஃபார்முலாவை எழுதணும். எல்லா ஆன்சர்லையும் என்ன இது கேட்கறாங்களோ அந்த ஃபார்முலாவை எழுதணும். அப்ளை பண்ணிட்டு 2 மல்டிப்ளை லென்த் என்னது 25/2 பிளஸ் சைன் போடணும். பிரெத் என்னது 32/3 போட்டாச்சா? போட்டுட்டு இதுக்கு சம். அப்போ 2க்கும் 3க்கு எல்சிஎம் என்ன வரும், அதே தான் வரும். ஸோ 2 × 3 வரும். இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை 25 × 3 32 × 2. ஸோ இந்த 2 அப்படியே கீழே இருக்குங்க. 25 × 3 போட்டிங்கன்னா 75 வரும். இந்த பிளஸ் அப்படியே கீழே இருக்குங்க. 32 × 2 போட்டிங்கன்னா 64 வரும். அப்புறம் 6 × 2 2 × 3 6 சென்டிமீட்டர்னு வந்துடும். ஓகேவா? இப்போ இது கிடைச்ச பிறகு எனக்கும் இது ரெண்டு ஆட் பண்ண என்ன வருது, 75 + 64 139 வருது. பை இந்த 6 இந்த 2 இதை கேன்சல் பண்ண முடியுதா பாருங்க. 2 டேபிள்ஸ்ல 3 டைம்ஸ் போகும் இல்லையா? அப்போ 139/3. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்றோம், மிக்சட் ஃப்ராக்ஷன் ஆன்சர் காட்டணும். அதனால வந்து கொண்டு வரணும். 3ய 139ஆல 139 3ஆல நம்ம டிவைட் பண்றோம். டிவைட் பண்ணா 4 டைம்ஸ் 12 வருது. அப்புறம் 1 வந்து கீழே அந்த 9 இருக்குன்னா 6 டைம்ஸ் 18 வருது. மீதி 1 வருது. ஸோ 46 1/3 சென்டிமீட்டர். 46 1/3 சென்டிமீட்டர் தான். ஹென்ஸ் the required perimeter என்னது 46 1/3 சென்டிமீட்டர். ஓகே, 5th சம் வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.